வாக்குத்தத்தம் உன்னுடையது. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். உங்கள் மேல் அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். பல நேரங்களில் நீ ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன ஆயிற்று, ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஏன் இன்னும் நிறைவேறவில்லை என்ற கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு நிறைவேறும், நாளைக்கு நிறைவேறும் என்று நீ காத்திருக்கிறாய். ஆனால் நடக்காமல் போகும்போது சோர்ந்து போகிறாய். இந்த நாளிலே ஆண்டவர் என்னுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆம் என்றால் அந்த வார்த்தை உண்மை என்றும், ஆமேன் என்றால் அந்த வார்த்தை அப்படியே நடக்கட்டும் என்று அர்த்தம். இன்றைக்கு தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நிறைவேற இயேசுவானவர் ஒரு கருவியாய் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. இந்த நாளிலும் ஆண்டவர் உனக்கு தந்த வாக்குத்தத்தங்களை உறுதியாய் பற்றி கொண்டு அதை உன் வாழ்க்கையில் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு நீ ஜெபிப்பாயானால் நீ அற்புதங்களை காண்பாய். வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்க்கையில் நிறைவேறும். நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வாழுவாய். ஆமேன். ஆதார வசனம்: தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. 2 கொரிந்தியர் 1:20.